பாண்டியஸ்டர் சீரியலில் அடுத்து வர எபிசோடில் நம்ம சக்திவேல் இருந்துட்டு ஒரு வழியாக குமாரை வந்து தேடி கண்டுபிடிச்சிடுறாங்க. எவ்வளோ தைரியம் இருந்திருந்தா நீ எங்கள் அண்ணனவே அடித்து கொல்ல பார்த்துருப்ப அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அப்பா என்னை மன்னிச்சிடுங்கப்பா, நான் எதுவும் வேணும்ன்ட்டு பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அந்த கதிர் மேலே இருந்த கோவத்தில் அவங்க கூட சண்டைக்கு போயிட்டேன். ஆனால் பெரியப்பாவை நான் தெரியாதத்தனமாக தான் கீழே பிடிச்சி தள்ளி விட்டுட்டேன். அதுக்காக நான் எத்தனை தடவை வேணாலையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னை மன்னிச்சிடுங்கப்பா. எனக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பெரியப்பா கண்ணை முழிச்சாக்க கண்டிப்பாக என்னை மாட்டி விட்டுருவாருன்னு தெரியும். அதுக்காக தான் அவர் போட்டுட்டு இருந்த அந்த ஆக்சிஜனை கழட்டி தூக்கி எறிஞ்சிடலான்னு நான் போனேன். நான் கடைசியில் நீங்கள் வந்ததுனால என்னால் எதுவுமே பண்ண முடியல, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பெரியப்பா கண்ணை முழிச்சிட்டாரா? நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரா? அந்த கதிர் வெளியே வந்துட்டானா? போலீஸ் என்னை தேடிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என் அண்ணனும் கண்ணை முழிச்சிட்டாரு, என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டாரு. ஆனால் அவர் உன்னை காட்டி கொடுக்கலடா, உன்னை போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணட்டுமான்னு கேட்டாங்க. ஆனால் என் அண்ணன் இருந்துட்டு அவன் தெரியாமல் செஞ்சிட்டான். தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக அவன் அப்படி பண்ணியிருக்க மாட்டான். நான் யார் மேலேயும் எந்த கேஸும் கொடுக்கலன்னு சொல்லிட்டு என் அண்ணன் உன்னை விட்டுட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனால் அந்த கதிரை காலம் ஃபுல்லாக ஜெயிலில் வச்சு தள்ளணும்னு சொல்லிட்டு நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன். ஆனால் கடைசியில் இப்படி ஆயிடுச்சே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு வார்த்தை அங்கே என்ன நடந்ததுன்னு என்கிட்ட சொல்லியிருந்திருந்தா அதுக்கேற்ற மாதிரி நான் பிளானை போட்டிருப்பேன். ஆனால் கடைசியில் நீ என்னை ஏமாத்திட்டல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதோட இன்னைக்கான ப்ரோமோ முடிச்சிருக்காங்க.